शिव 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 என்னுடைய குல தெய்வத்தை வணங்கி இஷ்ட தெய்வத்தை வணங்கி உள்ளூர் தெய்வத்தை வணங்கி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தினுடைய செயலாளர் சக்தி குரு சார் அவர்களே, பொருளாளர் நவஜோத் சார் அவர்களே, இணை செயலாளர் வேலாயம் சார் அவர்களே மற்றும் கௌரவ ஆலோசகரான நம்முடைய தென்னரசு சார் அவர்களே, அவர் வராவிட்டாலும் அவருக்கு என்னுடைய சிறப்பான வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முதல் பேச்சை ஆரம்பிக்கின்றேன். நான் எதிர்பார்த்தது குரு ஓரை, ஆனால் எனக்கு கிடைத்ததோ சனி ஓரை. ஓரை பார்த்தால் நல்லது, எந்த காரியத்துக்கு புறப்பட்டாலும் ஓரை பார்த்து புறப்படுவது நல்லது. அதே சமயத்தில் முடக்கு நட்சத்திரம் இல்லாம பார்த்துக்குவேன். முடக்கு நட்சத்திரம் நமக்கு இருக்கிறதா அன்னைக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு எந்த காரியத்தையும் ஈடுபடுறது நல்லது. எனக்கு என்னுடைய சிற்றறிவு தேர்தலில் நான் சொல்கிறேன். அதற்கு மேல் உங்களுடைய அனுபவம் அதிகமாக கூட இருக்கலாம். ஆகவே அந்த ஒவ்வொரு நாளும் என்ன கிழமையில் ஆரம்பிக்கிறதோ அந்த கிழமை ஓரைதான் முதல் ஓரை. அதற்கு அடுத்தடுத்த ஓரை வந்து கொண்டே இருக்கும். திரும்ப மறுபடியும் 7 கிரகத்துக்கான ஓரை முடிந்தவுடன் அடுத்த அதே ஓரை திரும்ப திரும்ப வரும். ராகு கேதுக்கு ஓரை கிடையாது. ஆகவே 7 கிரகங்களுக்கும் ஓரை இருக்கிறது. அது சுப கிரக ஓரையில எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நன்றாக இருக்கும். எனக்கு தவறுதலாக சனி ஓரை கிடைத்து விட்டது. அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு சனீஸ்வரன் பிடிக்கும். அவர் என்னை பிடிக்காமலாம் சரி, ஆனா எனக்கு சனீஸ்வரனை பிடிக்கும். ஆகவே ஒவ்வொரு ஓரையிலையும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை ஒரு குறிப்பு மாதிரி தருகிறேன். அதை கேட்டுக்கொண்டாலும் சரி, எழுதி கொண்டாலும் சரி. இப்பொழுது சூரிய ஓரை என்று வைத்துக் கொள்வோம். சூரிய ஓரையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஓரை வரும். அதுல என்னென்ன செய்யக்கூடியவை என்னென்ன பார்த்தா, மேலதிகாரிகளின் அனுமதி பெறுவதற்கும் அரசு தொடர்பான அதிகாரிகளை சந்திப்பதற்கும் சூரிய ஓரை நல்லது. உயிர் எழுதுவதற்கும் சிறந்தது. உயிர் எழுதுவதற்கு சூரிய ஓரை மிகச் சிறந்தது. மருத்துவரை சந்திப்பதற்கும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு செல்வதற்கும் சூரிய ஓரை நல்லது. அதை எது செய்யக்கூடாது என்றால், சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் பால் காய்ச்சுதல் குடிபுகுதல் கூடாது. ஒப்பந்தங்களில் கையெழுத்து செய்யக்கூடாது. அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடாது சூரிய ஓரையில். அடுத்து சந்திர ஓரை என்று வந்தது என்றால் அன்றைக்கு சுப ஓரை தான். வளர்பிறையில சுப ஓரை. இதில் வளர்பிறை காலம் என்பது சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதனால அந்த ஓரையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது கல்யாணம், பெண் பார்த்தல், புதிதாக வங்கியில் கணக்கை தொடங்குவது, குழந்தைகளுக்கு சேமிப்பு செய்வதற்கு கணக்கை தொடங்குவது, வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, யாத்திரை செல்வது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, தாய்க்கு பரிசீலிப்பது, வளைகாப்பு செய்வது, பெண்கள் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த வரை சந்திர வரை சிறந்த வரையாகும். செய்யக்கூடாதவை தேய்பிறை வரையில் சில முக்கியமான சுப நிகழ்வுகளை தவிர்த்தல் நலம். பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது தேய்பிறை சந்திர வரை. அடுத்து செவ்வாய் ஓரையாக இருந்தால் ரத்த தானம் செய்யலாம். செவ்வாய் ஓரையில் நிலம் வாங்கலாம், விற்கலாம், பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் போடலாம், மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளை பெறலாம். வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் மாத தவணை செவ்வாய்க்கிழமை இந்த ஓரையில் செய்தால் விரைவாக கட்டி முடிக்க வாய்ப்புகள் உண்டாகும். செவ்வாய் ஓரையில் கடனை கட்டணும்னா சீக்கிரமா கடனை அடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல செய்யக்கூடாதவை கொடுத்த பணத்தை இந்த ஓரையில் கேட்கக்கூடாது. வீண் வாக்குவாதம் தான் வரும். ஏன்னா செவ்வாய் சண்டை. அதனால கொடுத்த பணத்தை கேட்கக்கூடாது. கொடுத்ததை கேட்டா அடுத்து பகை. மௌனமாக இருந்தால் பிரச்சனைகள் ஏற்படாது. விசேஷ இந்த ஓரையில் செய்யக்கூடாது. அடுத்து புதன் ஓரையாக இருந்தால் செய்யக்கூடியவை கல்வி தொடர்பான விஷயங்களை செய்யலாம். புதன் கல்விக்கு அதிபதி. இந்த ஓரையில் குழந்தையின் படிப்பில் கயகிரிவரை அர்ச்சனை செய்தால் சிறப்பான பலன் தரும். கயகிரிவர்
பிள்ளைங்க 10th படிச்சிருக்கிறாங்க, +2 படிச்சிருக்கிறாங்க, அவங்க காய்கறிகள் அர்ச்சனை செஞ்சுட்டு போனா நல்லா இருக்கும். பேனாமலை கூட போடுறாங்க. பெண்கள் மாணவர்கள், பெண்கள் மாணவிகள் பேனாமலை போட்டு காய்கறிகளை கும்பிட்டு போறாங்க. அது நல்ல பலனை தருது. ஜோதிடரை சந்திக்கலாம், முகூர்த்தம் குறித்து கொடுக்கலாம். அடுத்து ஏதேனும் நல்ல ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போடுவது நல்லது. யோகா, தியானம் போன்றவற்றை முதலில் தொடங்குவதற்கு கேட்ட உரை புதன் உரை. செய்யக்கூடாதவை சொத்துக்களை பார்வையிடல் கூடாது. நேர்மையற்ற காரியங்களை செய்யக்கூடாது. நேர்மை இல்லாத காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. குரு உரையில செய்யக்கூடியவை சுப காரியங்கள் அனைத்துக்கும் சிறந்த உரை குரு உரை. சுப உரை என்ன, சுபகிரகம் சுப உரை. அதனால நம்ம சுப காரியங்களை செய்யலாம். ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கலாம். ஆடை ஆபரணம் இப்ப வியாழக்கிழமை குரு வரையில நகை வாங்கலாம், நல்லதுன்னு சொல்லிருக்காங்க. வியாழக்கிழமை குரு வரை நகை வாங்கலாம். இந்த அச்சய திருதி எல்லாம் வாங்குற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு வரையில போய் நீங்க நகை வாங்கினா நல்லது. அச்சய திருதி எதற்காகனா அவர்கள் வியாபாரத்தை வெளிக்கொள்வதற்காக அதை செய்கிறார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நல்ல கல்லுப்பு, மஞ்சள் தூள் இது வாங்கினாவே போதும். கல்லுப்பு, பச்சரிசி, சர்க்கரை இந்த மாதிரி வெறுமையான பொருள் வாங்கினாவே போதும். நம்ம நகைதான் வாங்கினதுல வியாழக்கிழமை குருவாரில் போய் வாங்க, நகை வாங்கணும்னா சிறப்பு. அடுத்து ஏதானும் நல்ல ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுதல் நல்லது. யோகா, தியானம், குருவரை. குழந்தைகளுக்கு ஏதேனும் விசேஷங்களை செய்வது, வித்தையை கற்றுக் கொடுக்கும் குருமார்களிடம் ஆசி வாங்கிக் கொள்வது, யானைக்கு கரும்பு கொடுப்பது மற்றும் கோயில்களில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரை மற்றும் தல யாத்திரை செய்தல் நலம். குருவரையில செய்யக்கூடாதவை நேர்மையற்ற காரியங்களை செய்யக்கூடாது. புதியவர்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் இந்த ஓரையில் அழைத்து முதலாக விருந்து வைத்தல் கூடாது. கல்யாணம் பண்ண புது ஜோடி கூப்பிட்டு அன்னைக்கு விருந்து வைக்க கூடாது குரு வரையில. அடுத்த சுக்கரவரையில செய்யக்கூடிய பெண்கள் தொடர்பான விசேஷங்களுக்கும் சிறந்த வரை. சுபகாரியங்கள் அனைத்திற்கும் சிறப்பு. வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் ஆடம்பர பொருட்கள் யாவையும் வாங்கலாம். வாகனங்கள் வாங்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல், விவசாயம், குதிரை, பசு, நெய், பூனை போன்ற வீட்டு விலங்குகளை வீட்டுக்கு அழைத்து வருதல், பெண் பார்த்தல், காதலை சொல்லுதல், காதல் ப்ரொபோசல் பண்றது அன்னைக்கு பண்ணலாமா, சொல்லுதல், முதலாக நோயிற்கு மருந்து உட்கொள்ளுதல் மற்றும் முகூர்த்தம் குறித்தல் போன்றவை சிறப்பானதாகும். சுக்கிரவரை செய்யக்கூடாதவை நகை இரவல் கொடுத்தல், இறந்தவர்களை வீடுகளுக்கு சென்று விசாரித்தல் மற்றும் முதலாக வீட்டுக்கு வருபவர்களுக்கு அசைவ விருந்து கொடுத்தல் கூடாது சுக்கிரவரையில. சனி ஓரை. அடுத்து கிரக தோஷங்களுக்கான பரிகாரங்கள், பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, கடனை திருப்பி செலுத்தல், மரக்கன்று நடுதல், பெரியோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் திதி கொடுத்தல் மற்றும் தானம் கொடுத்தல் சிறப்பான பலனை தரும். சனி ஓரையில முக்கியமா சனிக்கிழமை சனி ஓரையில மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது மிக மிக நன்மை. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க சனிக்கிழமை சனி ஓரையில எது வேணாலும் செய்யலாம். அவர்களுக்கு செய்த நமக்கு ஒரு புண்ணியம். அதனால அதை கொஞ்சம் மெயினா பாத்துக்கங்க. செய்யக்கூடாதவை நேர்மையற்ற செயல்கள் யாவும் இந்த வரையில் செய்தால் தோஷங்களாக மாறி சனி பகவானின் தண்டனைக்கு உள்ளாவார்கள். ஏதாவது கெடுதலான காரியம் நேர்மையற்ற செயல்களை செஞ்சா அதே நமக்கு திரும்பி வந்துடும். உதாரணத்திற்கு லஞ்சம் கொடுத்தலும் பெறுதலும், வீட்டில் இருந்து பிரயத்தை இறுதி சடங்கிற்காக எடுத்துச் செல்லுதல், பயணம் தொடங்குதல், முதலாக மருந்து எடுத்தல், பிறந்த குழந்தையை முதலாக பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரையில செய்யக்கூடாது. தென்னஸ்டார் அவர்களுக்கு வணக்கம். அடுத்து இந்த ஓரை 7 ஓரைகள்னா 7 ஓரைகள் பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு மேல் உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்துக் கொள்ளவும். அடுத்து இந்த முடக்கு நட்சத்திரமும் பார்க்கணும். முடக்கு நட்சத்திரம் நான் யூடியூப்ல பார்த்தேன். ஒரு சிலர் விளக்கமா சொன்னாங்க, ஒரு நண்பர் விளக்கமா சொன்னாரு. அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதுல இருந்து எண்ணி மூலம் வரல எண்ணுங்க. அது 10 வந்தாலும் சரி, 15 வந்தாலும் சரி, 20 வந்தாலும் சரி, எண்ணிக்கையில அந்த எண்ணிக்கைய மறுபடியும் கூடாரத்துல இருந்து எண்ணுங்க. இப்போ சப்போஸ் அஸ்வினி முடக்கு உங்களுடைய சூரியன் என்ற நட்சத்திரம் வச்சிருக்கேன், அதுக்கு மூலம் வரல எண்ணுங்க. 19 நட்சத்திரம் வருது.
19 நட்சத்திரத்தை மறுபடியும் புறாதுல இருந்து 19 நட்சத்திரம் எண்ணுங்க. அந்த 19 நட்சத்திரம் ஏதோ அதுதான் உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம். முடக்கு நட்சத்திரம் பார்த்து நீங்க ஏதாவது சுபகாரியம் செய்யாதீங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.